உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை அன்பு கூறுகிறார், ஆனால் எது வரைக்கும் இது போகும், எவ்வளவு நாள் இதெல்லாம் இருக்கும், சில நேரங்கள் நான் அதை மிஸ் பண்ணிடுவோணும்னு எனக்கு பயமாக இருக்குது, சில நேரங்கள் இது ஒருவேளை மாறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சில மாம்ச சிந்தனைகள் வரலாம் பாருங்க. ஆனால் நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை கைவிடாதவர், அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று. ஆகவே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம கையை அவர் டைட்டா பிடிச்சிருக்கிறாரு, நம்ம அவர் கையை பிடிக்கிறத விட எல்லாத்துக்கும் மேல நம்மளை அவர் முதல்ல முந்தி அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பு மாறததாக இருக்கிறது. ஆகவே நம்ம அன்பு வேணா தேவன் மேல மாறி போகும் ஒழிய அவர் அன்பு நம்ம மேல மாறததாக இருக்கிறது. இந்த தேவனுடைய அன்பு தான் சிலுவையிலே நீங்கள் பார்த்த அந்த இயேசுவின் அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு உங்களோடு இப்பொழுது கூட பேசி கொண்டிருக்கிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகளே மகனே என்று. மேலும் பாருங்க, நம்மளை தேடி அவர் வர்றாரு. அதை எதை காமிக்குது? நம்ம அவருக்கு ரொம்ப முக்கியம் காமிக்குது. நம்ம அவரை முதல்ல தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொள்றார். மேலும் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி கைவிடுவேன்? தொடர்ந்து நம்மளை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? இந்த உலகத்துல சரி நான் தேவனோட பிள்ளை ஆயிட்டேன், அவருக்கு மகிமையை நல்லா வாழ்ந்துருவனா, என் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருமா அப்படின்னு கூட உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 1:5 பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன். நம்மளை ரட்சித்ததற்கு காரணமே இந்த உலகத்திலே நற்கிரிகைகளை செய்து அவருக்கு மகிமையாக இருக்க, அவருடைய செய்கையாக இருக்க. அப்ப நம்ம தேவனுக்கு மகிமையா வாழ்ந்துருவோம் நினைக்கிறத விட நம்ம அவர் ரட்சித்தது நோக்கமே அதுதான். நமக்குள்ள அதை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்தி வருவார். அதில் அவர் எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் அவருடைய ஆசை, அதான் அவருடைய விருப்பம். அவரை போலவே நம்மை மாற்றி, அவரை போலவே நம்மளை செயல்பட வைத்து, அவருக்குரிய எல்லா மகிமை நமக்கு கொடுத்து நம்மளை வாழ வைத்து அழகு பார்க்கறதுக்காகவே தன்னுடைய ஒரே பிறந்தகுமாரை நமக்காக அனுப்பி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார் இல்லையா? அப்புறம் எப்படி நம்ம பின்வாங்கி போயிடுவோமோ, இல்லை நான் தேவனுக்கு மகிமையா வாழ்ந்துருவனோ, நான் பெரிய காரியங்களை செஞ்சிருவேனா அப்படின்னு ஏன் குழப்பிக் கொள்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழைப்பு, அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அது மாறத்ததாக இருக்கிறது, அது முடிவு பரிந்தமாக தான் போட்டிருக்கு பாருங்க. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமா நான் நன்றி சொல்றேன். ஏன்? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். இப்ப நீங்க சொல்லலாம், நான் தேவனுடைய நாமத்துல என் வாழ்க்கை மாறி இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துல நான் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் அது எவ்வளவு தூரம் போகும்? ஏன்னா இந்த நாசமோசமான உலகம் இந்த கடைசி காலங்களில் எல்லா இடத்திலும் அன்பு குறைந்து போகுது, எல்லா இடத்திலும் சுயநலம் அதிகமாகுது. ஆகவே அது நம்மையே சில நேரங்கள் பாதிக்கும் போது நமக்கே ஒரு ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன் வந்துடுது. நம்ம தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்துட முடியுமா? நல்ல காரியங்களை செஞ்சிட முடியுமா? நம்ம அழைப்புக்கு ஏற்றபடி நடந்துட முடியுமா? ஆனால் நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதான் போட்டிருக்கு, நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். அதனால அநேகருக்கு வரிகளை நான் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவேனா, அப்படி போனாலும் அங்கே தேவனுக்கு முன்பாக நான் கனமான பாத்திரமா இருப்பேனாங்கிற சந்தேகம். ஆனா அந்த நாள் பரியந்தம், அதை முடிவு பரியந்தம் உங்களில் அந்த நற்கிரியை தொடங்கினவர் நடத்தி வருவார் என்று நீங்க என்ன பண்ணுங்க? நம்பிக்கையோட இருங்க. அதுக்காக நான் உங்களுக்காக தேவனை சோத்தரிக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இன்றைக்கு நானும் சோத்தரிக்கிறேன். நாமும் தேவனுக்கு அதுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. உங்க மூலம் தேவன் அதிகமாக மகிமைப்படுவார். ஏன்னா அதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டார், அதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். கவலையே படாதீங்க. உங்க கரத்தை அவர் பிடித்திருக்கிறார், கைவிடவே மாட்டார், கரை சேர்ப்பார். செபிக்கலாம். சோதரம் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே எங்களில் நற்கிரியை தொடங்கினது முடிவு வரை நடத்தி வருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்காக நீர் வைத்த நோக்கத்தை நாங்கள் வெற்றிகரமாக உம்முடைய நாமத்திலே உம்முடைய பலத்திலே செய்வோம். இயேசு நாமத்திலே ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கிறேன்.